அபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ராகவும் இருக்கார். அப்போ விக்னேஷ் வராரு. வந்தவொடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு அபி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சவொடனே இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அம்மா வந்து பிரியாணி பண்ணாங்க, உங்கள் ஞாபகம் வந்தது, அதனால் கொடுத்து அனுப்புனாங்க, அதை கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி கொடுங்க கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராகவுக்கும் வச்சு ஒரு பிளேட் கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது பிரியாணி, உங்கள் அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் பேசிகிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து நல்லா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ராகவ் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்காரு. சாப்பிடும்போது அபியே பார்க்குறாரு. அப்போ உடனே மனசாட்சி கிட்ட வந்து பேசுது. என்ன ராகவ் உனக்கு பொறாமையாக இருக்கா? அபி விக்னேஷ் கிட்ட பேசுகிறத உன்னால் தாங்க முடியலையா? ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னோட மனசாட்சி நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க, புரியுதா? அபி இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆகி போயிடுவா, அப்புறம் என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேட்குது. இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் அபியே பார்க்குறாரு, அப்படி ஏக்கமாக பார்க்குறாரு. விக்னேஷ் ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்படியே நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பொருளை இருக்கும் போது அதோட அருமை தெரியாது, புரியுதா? இப்போ அபி உன் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால உனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது போயிட்டா அதோட வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போவே உனக்கு வலிக்குமே, ஆனால் நீ வெளியே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்க. உன் மனசு முழுக்க அபி தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே எதுவுமே பேசவே இல்லை. ராகவ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஏன்னா நல்லா இருக்கா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நல்லா இருக்கு அபி, சூப்பராக இருக்குது பிரியாணி, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அங்கேருந்து போகிறாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க, பாயெலாம் சொல்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. ஃபேஸ் எல்லாம் அப்படியே டல்லாகிடுச்சு. உடனே அபி கேட்குறாங்க, என்னாச்சு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாங்க. அபி அப்படி யோசிக்கிறாங்க, ஏன் நல்லா தான் இருந்தார் திடீர்னு